எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். ஃப்ரீயாக இருக்கீங்களா? நான் ஃப்ரீயா இருக்கேனா வேலை செய்யறேனான்னு பார்த்தா தெரியல. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் சொல்லுங்க. கொஞ்சம் தனியாக போய் பேசலாமே, பர்சனலாக பேசணும். அதான் இப்ப யாரும் இல்லையே, எல்லாரும் லஞ்சுக்கு போயிட்டாங்களே, இங்கேயே சொல்லுங்க. முதல்ல 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 என்னோட உணர்வை சொல்லணும். என்ன உணர்வு? உங்களுக்கு ஏதாவது கேஸ் ட்ரபிளா? உங்க முகம் ஏன் இப்படி போகுது? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். விஷயம் என்ன, கொஞ்சம் நேரடியா சொல்றீங்களா? எனக்கு உங்களை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கு ஆனந்தி. மனசு என்னென்னவோ பண்ணுது ஆனந்தி. என்ன பண்ணுது? பாவம் நீங்க கார்த்திக் சாரோட உங்க கல்யாணம் நடக்காம நின்று போனது, குடும்ப சூழ்நிலையில நீங்க இங்க வந்து சம்பளத்துக்காக வேலை பார்க்கறது, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனந்தி. ஓஹோ, என்ன பண்ணலாம்? நான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனந்தி. ஓ, கேவலம் சம்பளத்துக்காக நீங்க இங்க வேலை பார்க்கறது. ஒரு நிமிஷம். கேவலம் சம்பளத்துக்காக நான் இங்க வேலை செய்யறேனா? அப்ப நீங்க எதுக்கு வேலை பார்க்கற? சம்பளம் வாங்குறல, வேணா இந்த மாசத்துல இருந்து அந்த கேவலமான சம்பளத்தை நிறுத்திட சொல்லவா? சேச்சே, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல ஆனந்தி. நான் உங்க மேல இருக்கிற லுக், என் மேல பரிதாபப்படுத்துக்கோ எனக்கு வாழ்க்கை தரத்துக்கோ நீ யாரு? ஊர் டு மீ. என் கல்யாணம் நின்னு போனதை பத்தியோ என் குடும்ப கஷ்டத்தை பத்தியோ நான் உங்ககிட்ட பேசினேனா? உதவி கேட்டனா? ஆனா எனக்கு உங்களை ஏன் இப்படி அலையற? 30 வயசாச்சு, கல்யாணம் ஆகல, பொம்பளத்துல வேணும்னா வீட்டுல சொல்லி ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க வேண்டியதானே? இந்த மாதிரி சினிமா ஹீரோ வேஷம் என்கிட்ட போடாத. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஆனந்தி, நீ வந்து என்ன? முதல்ல இந்த நீ வா போன்னு சொல்றதை நிறுத்து. ரொம்ப பேசின செருப்பு பிஞ்சிரும். எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது, புரிஞ்சுதா? சாரி, உங்க குடும்ப கஷ்டத்துக்காக நீங்க இங்க வேலை பாக்குறீங்கன்றதால. ஏய், இத பாரு, ஏன் குடும்ப கஷ்டத்துக்காக தான் நான் இங்க வேலை பாக்குறேன் நீ ஏன் நினைச்சுக்காத. இங்க நான் வேலை பாக்குறதுக்கு நிறைய காரணங்களா இருக்கு. வெளியில 1000 கம்பெனிங்க இருக்கும்போது இங்க நான் வேலை பாக்குறதுக்கான காரணத்தெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்ல, புரிஞ்சுதா? இடியட். சார், அது சாரி சார். ஆனந்தி மேடம் கிட்ட நான் ஏதோ தப்பா பேசி. விடியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சார்? தெரிஞ்சோ தெரியாமலோ நீ எனக்கு ஒரு நல்லது பண்ணிருக்க. புரியல? இப்ப ஆனந்தி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாலே, அப்போ ஒரு மேட்டர் சொன்ன தெரியுமா? நான் இங்க வேலை பார்க்கறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குன்னா பாரு. ஒண்ணு, அவ குடும்ப கஷ்டத்துக்காக. இன்னொரு காரணம் என்ன? சார், ஏதோ படிச்ச படிப்பு வீணா மண்ணா கட்டி. உனக்கு புரியல? என்ன தினமும் பார்க்கணும்னு ஆசைப்படுறா. பழையபடி என்கிட்ட பழகணும்னு ஆசைப்படுறா. அவ என்ன விரும்புறாடா. உனக்கு புரியாது. நிறைய பேருக்கு புரியல, அதனால உனக்கும் புரியாது. எனக்கு தெரியும். ஓகே, போ போ. இதான் மேட்டரா? இவ்வளவு ஆசையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்கிட்டயோ போய் உன்னால என்ன மறக்க முடியல. அதான் முடியாது. நான் தான் சொன்னேனே. ஐயோ ஆனந்தி. ஆர்த்தி, ஆர்த்தி, ஏண்டா கத்துற? என்னடா இது? இதெல்லாம் படிச்சவங்களுக்கு தாமா தெரியும், உனக்கு தெரியாது. ஜாமெட்ரி பாக்ஸ். அது தெரியும். இப்ப எதுக்கு இதை வாங்கிட்டு வந்தேன்னு கேக்குறேன். என்னம்மா நீ விவரம் தெரியாம பேசினிருக்க? நம்ம ஆர்த்தி காலேஜ் போதுல, அதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் கொடு போ. நீ குடுறா. அம்மா நீ போய் குடுமா. ஐயா ஆர்த்தி, இந்தாம்மா. என்னது இது? என்ன உனக்கே தெரியாதா? சொல்லுமா. ஜாமெண்ட்ரி பாக்ஸ்மா. நீ முதல்ல காலேஜுக்கு போறல, அதுக்காக ஆசையா ராஜேஷ் வாங்கிட்டு வந்திருக்கான். இந்தா. பாத்தியாமா, எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்தேன். என்னதான் என் மேல கோவம் இருந்தாலும் வாங்கிட்டு போலாம்ல. இதாமா இவங்களை பிடிக்காது. அடே பைத்தியக்கார, அறிவு கேட்ட போய். ஏண்டா அந்த பொண்ணு என்ன டப்பா ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சுக்கிற படிப்பு படிக்குது? காலேஜில் படிக்கிற பொண்ணுடா அது. ஐயா, நான் படிக்கும் போது நீ தானே வாங்கி கொடுத்த.
அடே அது நீ 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப நான் வாங்கி கொடுத்தது. நீ படிச்ச பெரிய படிப்பே தானே? இவர் அப்படியே சீமத்தோர கலெக்டருக்கு படிச்சுட்டு ஆபிக்கு ஆட்டோ ஓட்டுன்னு இருக்காரு. நீயும் 5ஆம் கிளாஸ் தானே? ஏய், என் புருஷனுக்கு ஒன்றும் படிப்பு தேவையில்லை. அவரு அனுபவ படிப்பு படிச்சவரு. நீ ஒண்ணு என் புருஷனை நக்கல் பண்ணாத. ஏய், நீ எதுக்கு இப்ப சமன் இல்லாம வர? பின்ன என் புருஷனை நக்கல் பண்ண நான் வரமாட்டேனா? பெருசா படிக்கிறாளாம் படிப்பு. படிக்க வேண்டிய நேரத்துல உன் கூட ஊர் சுத்திட்டு இருந்துகிட்டு இப்போ குடும்பம் நடத்த வேண்டிய நேரத்துல படிச்சிட்டு இருக்கா. எல்லாம் தலைகீழா தான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கா போல இருக்கு. ஏய், ஏன் இப்படி வவுத்தரிச்சல் புடிச்சு அலையிற? பொறாம படாத, உன் உடம்புக்கு தான் கெடுதல். என்னது பொறாமையா? அவ படிச்சா என்ன கிழிச்சா என்ன? நான் இங்க மாங்கு வேலை செஞ்சு அடுப்படியில வேகணும், அவ படிக்கிறேன்னு மினிக்கிட்டு திரியணும்னு இருக்கு. இதையும் இந்த வீட்டு ஆம்பளைங்க பார்த்துட்டு பேசாம தானே இருக்கீங்க. இந்த பாருனா, உன் வீட்டம்மாவை அனாவசியமா படிப்பை பத்திலாம் பேச வேணாம் சொல்றேன். பேசதாண்டா செய்வேன். இவ படிச்ச என்னத்தை பெருசா கிழிக்க போறா? சம்பாரிச்சு கொட்ட போறாளா? அதை நீ மூட்டையா கட்ட போறியா? இல்ல இந்த வீட்டு தரித்திரமே இல்லாம பண்ண போறாளா? இது எதுவுமே நடக்க போறது இல்ல. ஏ கலா, தேவையில்லாம எதுக்கு வம்பு வளர்க்குற? நான் ஒன்னும் வம்பு பண்ணல, உள்ளதைத்தான் சொல்றேன். காணாததை கண்ட மாதிரி குதிக்க வேணாம்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஐயோ, இந்த பாரு, மறுபடியும் இந்த படிப்பை பத்திலாம் நீ பேசினு இருக்காத. இந்த படிப்பு, அழகு, அறிவு, லட்சணம் எல்லாம் உனக்கும் தங்கச்சிக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். என் பொண்டாட்டி கிட்ட இதெல்லாம் இருக்குதுன்னு உனக்கு வவுத்தரிச்சலு. வான் தங்கச்சி கருப்பா இருக்கிறதுனால சவுப்பா இருக்கிற என் பொண்டாட்டி மேல உனக்கு பொறாம காண்டு. அப்பா சாமி, நீ சொன்னாலும் சொல்லேனாலும் என் தங்கச்சி சவுப்பு தான். இந்த ஊர் வெயில்ல இந்த வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுதான் என் தங்கச்சி கருப்பா போயிட்டா. அவ பிறந்ததுல இருந்தே சவுப்பு தான்டா. ஆமா சவுப்பு தான், யானை சவுப்பு. ஓய், நீ ரொம்ப பேசுற. ஏய், என்ன? டேய் இருடா. ஏண்டி காலங்காலத்துல ஆரம்பிச்சிட்டியா? ராஜேஷ், ஆர்த்தியை பத்திரமா கூட்டு வரணும். ஒரு நிமிஷம் இருக்கண்ணே. குங்குமம் வச்சுக்கம்மா. நீங்களும் வச்சு விடுங்க. என் மருமகளுக்கு நான் வைக்காமல. ராஜேஷ், பார்த்து பத்திரமா கூட விட்டு வர. ஆமாப்பா, நான் தானே கூட போற துணைக்கு. இல்லனா இப்படி டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுவேனா? கழுத்துல என்ன? இது சும்மா வேர்த்து சார்த்தே, அதான். என் கூட யாரும் வர வேண்டாம், நானே போய்க்கிறேன். கண்ணு, முதல்ல காலேஜுக்கு போற, துணைக்கு வந்தா நல்லதானம்மா. தேவையில்லை, நான் தான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. ஆர்த்தி, ஒரு நிமிஷம் ஆர்த்தி. ஐயோடா, வீட்டை விட்டு ஓடி வந்தவளுக்கு தனியா காலேஜ் போக தெரியாதாக்கும். ரொம்ப தாண்டி ஆடுறாங்க. அக்கா சும்மா இருக்கா, ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு, இதுல நீ வேற. படி. ஆர்த்தி, உன் புருஷனா தானே வரக்கூடாது, இப்படி டிரைவரா வரலாம்ல. நீ காசு கொடுத்துடு ஆர்த்தி, நான் வாங்கிக்கிறேன். இவ்வளவு தூரம் சொல்றானே, கூட வரட்டுமேம்மா. ஆமாம்மா. டேய், பத்திரமா கூட்டு போடா. இது என்னது? ஸ்டிக்கர் ஆர்த்தி, நம்ம உன்னதமான காதலை வெளிப்படுத்துறதுக்கு. வெங்காயம். முதல்ல கிழிச்சு ஏறிங்க. இருக்கட்டுமே. இப்ப நீங்க கிழிக்க போறீங்களா இல்லையா? ப்ளீஸ் ஆர்த்தி. இப்ப நீங்க கிழிக்கலனா நான் இந்த வண்டியில ஏற மாட்டேன். நான் வரேன். போயிட்டு வாம்மா. வரமா. பார்த்து கூட்டிட்டு போடா. என்ன லட்சுமி, உன் மௌனம் மருமகளும் எங்க போறாங்க? என் மருமக பெரிய படிப்பு படிக்க காலேஜுக்கு போறா. என் பையன் கொண்டு போய் விட்டுட்டு வர போறான். அப்படியா? சந்தோஷமான விஷயம்தான். அங்க பாரு அத்தைக்காரி பெருமையை. மருமக காலேஜுக்கு போறான்னு தம்பட்டம் அடிக்காத குறை. அக்கா சும்மா இருக்கா, அத்தை வராங்க. வராங்கப்பா, பெருமை பேசிட்டு. ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க, உள்ள போய் ஒரு கிளாஸ் தண்ணி மொண்டு குடிங்க. என்னடி வாய் நீளுது? என்கிட்ட மோதி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா. உள்ள போய் ஒரு பெரிய கோணி பையா எடுத்து வச்சுக்கோங்க. காலேஜ் போனவங்க மருமக சாயங்காலம் சம்பாரிச்சுட்டு வருவா. போதும் போதும் சொல்ற அளவுக்கு பொறுக்கி உள்ள வச்சுக்கோங்க. ச்சே, என்னைக்குதான் உன்னை தொலைச்சி தலைமுழு போறமோ தெரியல. இப்படியா ஒரு பொம்பளை பேசுவா? சோறு போடுறது என் புருஷன், எப்படி தலை முழுகுவீங்களா? ஏய், உனக்கு புருஷன் மட்டும் இல்லடி, எனக்கும் அவன் புள்ள. அதை ஞாபகம் வச்சுக்க. என்ன போங்க, செம்ம பேசிட்டு. ஏங்கா,
பேசாம நானும் காலேஜ்ல போய் சேர்ந்துட்டுமா? ஓடியே, நீ ஒரு கூறு கெட்டவ. காலேஜுக்கு போகணுன்னா முதல்ல ஹைஸ்கூல்ல போய் படிச்சிருக்கணும்டி. ஏங்கா 5ஆம் கிளாஸ் முடிச்சோன்னே நேரா காலேஜ்ல போய் சேர முடியாதா? காலேஜ் போனா தானக்கா நான் மாமாவை கட்டிக்க முடியும். அந்த முட்டைக்கண்ணனே ஒரு தற்குறி. அவனை கட்டிக்கிறதுக்கு நீ காலேஜுக்கு போய் படிக்கணுமாக்கும். அக்கா இதோ பாருடி, அவ நிறைய படிச்சவ, திமிரு பிடிச்சவ. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள புருஷனை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பா. இப்ப கூட பாரு, புருஷன் கூட போற மாதிரியா போற? என்னைக்கு இருந்தாலும் அவன் அவளுக்கு ஆட்டோக்காரன் தான். நீ தாண்டி அவனுக்கு நிச்சயமா பொண்டாட்டியாக போறவ. அக்கா நிச்சயமாவாக்கா? நிச்சயமா தாண்டி, நான் நடத்தி காட்டுறேன்டி. அபி, என்ன வீடு பூட்டி இருக்கு? ஆமா, எங்க போயிட்டாங்க? தெரியலையே எங்க போயிருப்பாங்க. ஆ, அந்த பக்கத்து வீட்டு அம்மாவை கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வாங்களேன். என்னம்மா? எங்க இந்த வீட்ல தொல்காப்பியன் சாந்தி இருப்பாங்களே, அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? யாரு சாந்தியை கேக்குறீங்களா? அவங்க வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே. என்ன சொல்றீங்க? வீட காலி பண்ணிட்டாங்களா? ஆமா, காலி பண்ணிட்டாங்கம்மா. எங்க போனாங்க? திருச்சி போறதா சொன்னாங்க. இனிமே அங்கதான் இருக்க போறதாவும் சொன்னாங்க. ஐயோ, என்ன திடுதிப்புன்னு? எனக்கே குழப்பமா தான் இருக்கு. 2 நாளா அவங்க வீட்டுல சத்தத்தையே காணோம். குழந்தை கூட வெளியே விளையாட வரல. ஏதோ வேலையா இருப்பாங்கன்னு நானும் நினைச்சேன். திடுதிப்புன்னு அவசர அவசரமா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? ஹவுஸ் ஓனர் கிட்ட விவரம் சொல்லிதான் இத்தனை விவரத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும். சரி, எப்போ போனாங்க? இப்பதான் 1 மணி நேரம் ஆகுது. கோயம்பேடு பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் போயிருக்காங்க. வீட்டு சாவி கூட எங்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். வாங்கம்மா. வா அபி. என்ன அபி இது? ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி திடீர்னு கிளம்பி போயிருக்காங்க. எனக்கு புரியுது உஷா, அவங்க கிளம்பி போன காரணம் எனக்கு புரியுது. கோர்ட்ல நடந்த விஷயம் அவரை ரொம்ப பாதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தியா, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால எவ்வளோ பேருக்கு மனவேதனை. ஏன் அபி நீ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ற? பின்ன என்ன உஷா, என்னால தானே தொல்காப்பியனுக்கு இவ்வளோ பிரச்சனை. ஆமா, ட்ரிச்சிக்கு போய் இவர் என்ன பண்ணுவாரு? அங்க அவருக்கு யார தெரியும்? யாருக்கு தெரியும்? அபி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னது? அவங்க கிளம்பி 1 மணி நேரம் கூட இருக்காதுன்னு இப்போதான் அந்த அம்மா சொன்னாங்க. அநேகமா இன்னும் அவங்க திருச்சிக்கு பஸ் ஏறி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வேகமா போனோம்னா அவங்கள பிடிச்சிடலாம். எங்கேன்னு போய் தேடுவ? திருச்சிக்கு போறோம்னு தானே சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ கோயம்பேடு பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பராக் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம சீக்கிரமா போனோம்னா அவங்கள பிடிச்சிடலாம். வா. அப்படியா? சரி வா வா. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க. சரிங்க. போங்க. எங்க எப்ப பஸ் கிளம்பும்? தெரியலையே, டிக்கெட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. கூட்டம் வராம எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, எப்ப கூட்டம் வருது, எப்ப புறப்படுறது? அதான் எனக்கும் தெரியல. அம்மா, எனக்கு பிஸ்கெட்மா. ஏய், பேசாம இருக்க மாட்டேன். பிஸ்கெட்லாம் அப்புறம் வாங்கி தரேன். அம்மா, எனக்கு பிஸ்கெட் வேணும்மா. சும்மா இருக்க போறியா இல்லையா? ஏங்க, பிஸ்கட் தானே, போயிட்டு பிஸ்கட்டும் வாட்டர் பாக்கெட்டும் வாங்கிட்டு வரேன். என்ன? ஏங்க, போயிட்டு சீக்கிரமா வாங்க, பஸ் புறப்பட்டுற போகுது. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் வாட்டர் பாட்டிலும் கொடுங்க. எங்கேன்னு தேடுறது உஷா? இவ்ளோ பஸ் நிக்குதுங்க. இதுல எந்த பஸ் திருச்சிக்கு போகுமோ? இப்போ என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். இந்த பஸ்ஸஸ்ல எந்த பஸ் திருச்சிக்கு போகும்னு சொல்ல முடியுமா? அந்த முதல்ல நிக்குது பாருங்க, அந்த வண்டி கன்னியாகுமரி போகுது. இது திருநெல்வேலி போகுது. இது மதுரை போகுது. இது விருதுநகர் போகுது. நான் திருச்சிக்கு எந்த பஸ் போகும்னு கேட்டேன். அதைத்தாமா நானும் சொல்றேன். இந்த 4 வண்டியுமே திருச்சி போய் தான் போகும். நீங்க எதுல வேணாலும் ஏறிக்குங்க.
அப்போ இந்த பஸ்ஸஸ்ல எந்த பஸ் முதல்ல கிளம்ப போகுது? பாருங்க, இதான் முதல்ல கிளம்பும். பார்த்துட்டு வா உஷா.